ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய். மிக பெரிய உதவி என் கரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அளவிற்கு நீ தகுதியை பெற்று விட்டாய். மிக பெரிய தகுதி ஒன்றும் தேவையில்லை. என் மீது உண்மையான பக்தியும் பாசத்தையும் செலுத்தினால் போதும், உன் வாழ்விற்கு தேவையான உதவிகள் எல்லாம் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும். நான் முழுமையான பக்தியை செலுத்தியும் ஏனோ கிடைக்காத நிலை இருக்கின்றதே முருகா, இதற்கு என்ன சொல்கின்றாய் என்று கேட்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் சில உதவிகளை உன்னுடைய கரமானது பெற தவிர்த்திருக்கின்றது. அதற்கு முழுமையான காரணம் உன் மனமானது இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டு இருந்ததுதான். உன்னுடைய மனம் எப்பொழுது அமைதியை பெறுகின்றதோ அப்பொழுது நான் கிடைக்கக்கூடிய இடத்தில் எல்லா நேரங்களிலும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் சேர்ந்தே உனக்கு கிடைக்கவும் செய்யும். மூன்றாம் நபர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாட தொடங்கிய நாள் முதலேயே நீயாக ஏனோ இல்லை. அடுத்தவர்களுடைய நினைவுகளை உன் மனம் முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டு இருப்பதால் அங்கே நல்ல விஷயங்களுக்கு இடமில்லாமலும் போயிருந்தது. எது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து தவித்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமலும் இருந்தது. எது கிடைக்க வேண்டும் என்று ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் கிடைக்காமல் தள்ளி போவதற்கு காரணமாகவும் இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு சில செயல்களை, முயற்சிகளை ஒரு சில சமயம் அதிக அளவு எடுத்து நம்பிக்கை கொள்கின்றாய். ஏதாவது ஒரு நிகழ்வு அந்த நம்பிக்கையை உடைக்கும் அளவிற்கு நடந்தால் நீயும் அதற்கு ஏற்றவாறே உடைந்து போகின்றாய். அந்த நேரத்தில் நீ உடையாமல் இருக்கின்றாயா என்று பார்ப்பதுதான் இறைவனுடைய சோதனை. சோதனை என்ற ஒன்று உன்னை வலிமைப்படுத்துவதற்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் பிறரால் உன்னை எளிதில் அசைக்க முடியாத அளவிற்கு திடப்படுத்துவதற்காகவும் வருகின்றதே தவிர நீ உடைந்து போவதற்கு வரவில்லை. அந்த சமயத்தில் தான் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீ சரியாக எடுத்திருக்க வேண்டும். முடிந்து போன விஷயங்களை பற்றி பேசி பலன் கிடையாது. உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதனால் தான் சொன்னேன். என் அன்பு குழந்தையே, எது தவறு எது சரி என்று உன் மனதிற்கே தெரியவும் செய்கின்றது. தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சகித்து கொள்ள முடியாததால் உன் மனம் படும் பாடு என்பது அதிகமாக இருக்கின்றது. சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியை பெறும் என்று உனக்கே தெரிந்தும் உள்ளது. ஆனால் அந்த விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாமல் சகித்து கொள்ள முடியாமல் பாடாய்பட்டு வருகின்றது. உன்னுடைய மனதிற்கு எது அமைதியை கொடுக்கும் என்கின்ற விஷயமும் உனக்கு தெரிந்துதான் இருக்கின்றது. சில விஷயங்களை தவிர்த்தால் மனதிற்கு நிம்மதி, சில இடத்தில் சகித்து கொண்டால் மனதிற்கு நிம்மதி, சில இடத்தில் பொறுமையாக சென்றால் மனதிற்கு நிம்மதி, சில இடத்தில் பேசியே தீர்த்தால்தான் அந்த பிரச்சனைக்கு முடிவும் வரும். இப்படி எல்லாமே உன் மனதிற்கு தெரிந்துதான் இருக்கின்றது. ஆனால் அதை செயல்படுத்த உன்னால் முடியவில்லை. அந்த அளவிற்கு தைரியம் உனக்குள் சில சமயங்களில் இல்லாமல் போயிருக்கின்றது. அந்த தைரியத்தை கொடுத்து செய்ய வேண்டிய இடங்களில் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வைப்பதற்காகத்தான் இந்த முருகனின் துணை உனக்கு தேவைப்படுவதால் இக்கணம் வந்தும் விட்டேன். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒட்டிக்கொண்டு இருக்கின்றேன். என் மூலமாக உனக்கு அதிக அளவு உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து அடுக்கடுக்கான உதவிகளை இனி உன்னுடைய கரங்களை நோக்கி அனுப்பி வைத்து கொண்டே இருப்பேன். அதை உன்னுடைய கரமானது முழுமையாக பெற்று அனுபவிக்க கூடிய அளவிற்கு உன் மனமானது அமைதியை பெற வேண்டும். சில விஷயங்களால் அமைதி இழந்து தவிப்பது உனக்கே தெரியும். அந்த விஷயங்களில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று உன் மதிக்கு நான் ஏற்கனவே சொல்லியும் கொடுத்திருக்கின்றேன். அதை விரைவாக செயல்படுத்தி உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து. எந்த விஷயங்கள் உன்னை காயப்படுத்த தயாராக இருக்கின்றது என்று உனக்கு முன்னமே தெரிகின்றதோ அந்த விஷயங்கள் உன்னை காயப்படுத்தாத அளவிற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் அப்படி கண்டிப்பாக நீ நடந்து கொண்டே ஆக வேண்டும். இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாகவும் பேச வேண்டிய நேரத்தில் பேசியும் உனக்கான மரியாதையையும் மதிப்பையும் கௌரவத்தையும் நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும்.
எது எல்லாம் உன் வாழ்விற்கு சரிப்படாது என்று தெரிகின்றதோ அந்த சரிப்படாதவற்றை வைத்துக்கொண்டு என்ன பயன்? எது எல்லாம் உன்னுடைய வாழ்விற்கு தேவை என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் விலக்கி வைப்பதாலும் என்ன பயன்? என் அன்பு குழந்தையே, சேர வேண்டியதை சேர்த்து விலக்க வேண்டியதை விலக்கி வைத்தால் உன் வாழ்வில் சந்தோஷம் என்பது நிரந்தரமாக குடிகொள்ளும். என்னுடைய அற்புத தரிசனத்தை உன்னுடைய கண்களால் இன்று கன்று மகிழ்ந்திருக்கின்றாய். சிறிதும் அலட்சியப்படுத்தாமல் நான் கொடுக்கக்கூடிய உதவிகளை உன் கரம் பெற தகுதியை பெற்றுவிட்டது. முழு நேர வேலையாக என்னுடைய பக்தர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் கரைத்து காணாமல் போக செய்து இன்பங்களை குடிக்கொள்ள வைப்பதுதான் என்னுடைய தலையாய கடமை. அந்த கடமையிலிருந்து ஒரு பொழுதும் நான் பின்வாங்க மாட்டேன். எல்லா ரூபங்களிலும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இங்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலைதான். இறைவனின் மீது பக்தியை செலுத்திவிட்டு பிறரின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை, பகைமை உணர்ச்சிகளை விட்டொழித்து மனதை சாந்தப்படுத்துவது. சாந்தமான மனதானது மிக பெரிய அளவிற்கு நன்மைகளை பெறக்கூடியது. உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் கிடைக்க வேண்டுமானால் மௌனம் என்ற ஒன்று, சாந்தம் என்ற ஒன்று, புன்னகை என்ற ஒன்று, நிதானம் என்ற ஒன்று, இப்படி எல்லாம் சேர்ந்து இருந்தால் அந்த இடத்தில் இறைவனின் அருளும் ஆசியும் சேர்ந்து கொள்ளும். எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது எப்படி என்று ஒவ்வொரு நிலையிலும் நீ கற்றுக்கொண்டே இரு. கற்றுக்கொண்டதை மறக்காமல் பயன்படுத்தி கொண்டே இரு. இது ஒன்று மிகப்பெரிய வேலை கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றாயோ அந்த நன்மைகள் எல்லாம் இனி தானாக நடக்கும். உன்னுடைய மனம் மாற தயாராகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் மாறக்கூடிய தகுதியை பெற்று விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, மிக பெரிய விஷயங்களை எல்லாம் சிறிது நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் நடத்த திட்டம் வகுத்திருக்கின்றேன். நான் போடுகின்ற திட்டம் சற்று நேரத்தில் செயல்பட தொடங்கிவிடும். எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேனோ அதை முழுமையாக பின்பற்றி நடந்து கொள். என் கரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய உதவியை சற்று நேரத்தில் பெற்று மகிழ இருக்கின்றாய். இந்த பழனி முருகனினுடைய ஆசிகளும் அருளும் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். என்னுடைய பக்தர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருப்பேன். ஓயாமல் என்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாவித்து கொண்டே இருக்கின்றேன். என்னை தேடி வரும் கோடிக்கணக்கான பக்தர்களின் மனக்கோட்டையை நான் நிச்சயம் நல்லபடியாக முடித்து கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி விடுவாய். நல்லதே நடக்கும்.